காவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவையின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரின் பிறப்பில் அகமகிழ்ந்து அவரை ஆவலோடு தேடி வந்த 3 ஞானியர்களின் பெருவிழாவில் நாமும் இறைவனை தேடினால் கண்டுகொள்வோம் என்ற நம்பிக்கை செய்தியோடு இன்றைய ஞாயிறு வழிபாடு நம்மை அழைக்கிறது. திசைகள் வெவ்வேறாக இருந்தாலும் இயேசுவை காண வேண்டும் என்ற ஒரே நோக்கமும் கொண்டிருந்த ஞானியரைப் போல நாமும் படிப்பால், திறமையால், வசதியால் வேறுபட்டாலும் இயேசுவை தேடுவதில் ஒரே மனதுடன் செயல்பட வேண்டும். ஞானியரிடம் காணப்பட்ட விடாமுயற்சி, ஆவல், குறிக்கோள் நம்மிடம் இருக்க வேண்டும். இயேசுவை காண வேண்டும் என்ற ஆவலில் புறப்பட அவர்களுக்கு விண்மீன் வழியாக இறைவன் வழிகாட்டினார். இதேபோல் நாமும் இறைவழியில் நடக்க முற்படும் போது இறைவன் நமக்கு துணை நின்று வழி நடத்துவார். இந்நாளிலே 3 ஞானியரைப் போல நாமும் இறைவனை தேடி கண்டடையும் ஆவல் பெற்றிட இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மை தெளிக்கப்படும் தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி வென்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்று உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. என்று வாழமெல்லாம் வல்ல இறைவா, உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். முது புனித நாளாகிய இன்று நாங்கள் இத்தண்ணீரினால் முது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். எனவே ஆண்டவரை மன்றாடுகிறோம், இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளும். உயிரளிக்கும் அருளின் ஊற்றினையுள் புதுப்பித்து இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கு அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் அணுகி வரவும் முதுமைப்பை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற உட்பட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசை வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தலுமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோரின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. மேலும் தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். இயேசு புல்லினால் என் மேல் தெளிப்பே, Peace.
எல்லாம் உள்ள இறைவன் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடையை செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள தந்தையே இறைவா, விண்மீன் வழிநடத்த உம் திருமகனை இன்று அனைத்துலக மக்களுக்கும் வெளிப்படுத்தினீ. ஆற்றலாலும் அன்பு நிறைந்த உம் திருமகன் எம்மோடு இருக்கிறார் என்பதை விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் வாழ்க்கையில் வரும் தடைகளை எல்லாம் கடந்து உமது மகத்துவத்தின் அழகை கண்டுகளித்திட எங்களை அழைத்து செல்வீராக. உமோடு தூயாமையின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. பிற இனத்தார் ஆண்டவரை கண்டுகொண்டு பொன் நறுமண பொருள் ஏந்தி வந்து ஆண்டவரை புகழ்வர் என ஆண்டவரின் மாட்சியை எடுத்துக்காட்டும் இந்த முதல் வாசகத்தை கேட்போம். நாமும் ஆண்டவரை கண்டுகொள்ளும் மக்களினமாக வார முற்படுவோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூ உலகை மூடும், காரிருள் மக்கள் இனங்களை கவ்வும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார்
உன் ஒளி நோக்கி வருவர். மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர். உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய். உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்து அடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அவரை கொண்டு நான் வாழ படை போல் சூழ்ந்தாலும் தீரா பகையை கொண்டாலும் தீயோர் படை போல் சூழ்ந்தாலும் தீரா பகையை கொண்டாலும் தேவன் அவரை திடமாக தேடும் எனக்கு குறையது தேடும் எனக்கு குறையது இறைவன் எனது மீட்பானார் அவரே எனக்கு ஒளியானார் அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டு பயமில்லை இறைவன் எனது மீட்பானார். இரண்டாம் வாசக முன்னுரை. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் உடன் பங்காளிகளாக மாற்றப்பட்டனர். இயேசுவின் பிறப்பு செய்தி பலரை ஒன்றிணைத்துள்ளது. இயேசுவோடு இணைந்துள்ள நாம் அனைவரும் அவரின் வாரிசுகள் என நமக்கு உரிமை பெற்றை வழங்கும் இவ்விரண்டாம் வாசகத்துக்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது.
அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறை பொருள். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரின் விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிற அவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை 1000 ஆள்பவர் ஒருவர் உன்னில் இருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்ற குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இன்றைய தினம்
ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். வேற இதை எப்படியெல்லாம் சொல்லலாம்? 3 ராஜாக்கள் திருவிழா, அப்புறம் திருக்காட்சி, அதுதான் சொல்லிட்டேன். திருக்காட்சி பெருவிழா, 3 ராஜாக்கள் அல்லது அரசர்கள் பெருவிழா, அப்புறம் 3 அரசர்களுடைய பொங்கல், அதாவது கிறிஸ்தவர்களுக்கென்று விசேஷ விதமான பொங்கல் இன்றுதானாம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, ஏனென்றால் ஆண்டவருடைய திருக்காட்சியை அந்த காண்கின்ற மகிழ்ச்சி ஒரு விவசாயினுடைய மகிழ்ச்சிக்கு ஒப்பானதாக இருக்கின்றது. எனவேதான் கிறிஸ்தவர்கள் இதனை தங்களுடைய பொங்கலாக சிறப்பிக்கின்றார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வயதான ஒரு பிரெஞ்சு பாட்டி ஒருத்தவங்க வந்தாங்க. என்னிடம் எப்போ நம்ம பொங்கல் என்று கேட்டார். நம்ம பொங்கலா? அது வர 14ஆம் தேதி தான் ஆரம்பிக்குது. ஏன்னா நான் தமிழர் திருநாளாம் பொங்கல் என்று நினைத்தேன். அந்த பொங்கலை கேட்கல, நம்ம பொங்கல் எப்போ அப்படின்னு கேட்டாங்க. அப்பொழுதுதான் 3 அரசர்களுடைய திருவிழா கிறிஸ்தவர்களுடைய பொங்கல் என்று தெரிந்து கொண்டேன். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் சிறப்பிக்கின்ற இந்த திருக்காட்சி பெருவிழா இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் பொழுது நிகழ்ந்தாலும் ஏற்கனவே அது முன்னறிவிக்கப்பட்ட ஒன்றாக இருப்பதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் உணர்ந்து கொள்ளலாம். எசையா இறைவாக்கினர் தெள்ளத் தெளிவாக மீட்பர் மெசியா வருகின்ற பொழுது என்ன நடக்கும் என்பதனை அவர் அறிவுறுத்தி இருக்கின்றார். புற இனத்து மன்னர்கள் எல்லாம் உன்னை காண விரைந்து வருவார்கள், ஒட்டகங்கள் உன்னை சூழ்ந்து நிற்கும், அவர்கள் நெடுஞ்சான் கிடையாய் உன் மட்டில் விழுவார்கள் என்று எசையா இறைவாக்கினர் அன்றே முன்னுரைத்தது இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த திருக்காட்சி பெருவிழாவிலே நிறைவேறுவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதுவோ ஏதோ ஒரு நிகழ்வல்ல, மாறாக தந்தையாம் இறைவன் ஏற்கனவே முன் அறிவித்தவராக இதெல்லாம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் பொழுது நடக்கும் என்பதனை தெள்ள தெளிவாக சுட்டி காட்டியவராக இருக்கின்றார். என நாம் சிறப்பிக்கின்ற இந்த திருக்காட்சி பெருவிழாவிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு காட்சியை நம்முடைய வாழ்விலே காணப்போகின்றோம் என்பதனை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஏரோதினுடைய மனநிலையை கொண்டிருந்தோம் என்றால், அகந்தையோடும் மமதையோடும் கொண்டிருந்தோம் என்றால், நாம் இருந்தோம் என்றால், உண்மையிலேயே ஆண்டவனுடைய இந்த திருக்காட்சி நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த ஏரோது அரசன் கொண்டிருந்த அந்த மனநிலையின் காரணமாக இறுதி வரை அவருடைய அந்த காட்சியை அவன் காண முடியாதவனாக மாறிவிடுகின்றான். மாறாக ஏழை எளிய மனம் கொண்ட அந்த 3 ஞானிகள் மட்டுமே ஆண்டவனுடைய காட்சியை கண்டவர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே ஏரோதனுடைய மனநிலையை நாம் கொண்டிருந்தோம் என்றால், நமக்குள்ளாக இருக்கின்ற அந்த இறைவனை காணக்கூடாதவர்களாக முடியாதவர்களாக நாம் நம்முடைய வாழ்விலே மாறிவிடுவோம். எனவே ஞானிகளை போன்று மனம் கொண்டவர்களாக, எளிய மனம் கொண்டவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் தன்னுடைய தரிசனத்தை நமக்கு காண்பிப்பவராக இருந்து கொண்டிருக்கின்றார். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஞானிகள் இருளிலிருந்து கிறிஸ்து என்னும் ஒளியை நோக்கி பயணித்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் அந்த இருள் என்கின்ற அந்த ஒரு மாயை அவர்களிடமிருந்து அகற்றப்பட்டு கிறிஸ்து என்னும் ஒளியை அவர்களால் கண்டுகொள்ள முடிந்தது. ஆனால் ஏரோது அரசன் அந்த இருளிலே இருந்து கொண்டு அதிலே முழுவதுமாக விழ வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்ததன் காரணமாக இறுதி வரை அவனால் அத்தகைய ஒரு ஒளியை காண முடியாதவனாக அவன் போகிவிட்டான். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாமும் இந்த இருளில் இருந்து கிறிஸ்து என்னும் ஒளியை நோக்கி பயணிக்க இன்றைய திருக்காட்சி பெருவிழா நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. எனவே அந்த ஏரோதனுடைய மனநிலையை அகற்றியவர்களாக நாம் ஒவ்வொருவருமே அந்த ஞானிகளை போன்று எளிய மனம் கொண்டவர்களாக நாம் கிறிஸ்துவை நோக்கி பயணிக்கின்ற பொழுது
கிறிஸ்துவனுடைய அந்த திருக்காட்சி பெருவிழாவானது நமக்கும் சாத்தியமாகக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக நம்முடைய வாழ்வில் இருக்கின்றன. எனவே நாம் எளிய மனம் கொண்டவர்களாக வாழ இன்றைய திருக்காட்சி பெருவிழா நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இரண்டாவதாக பார்த்தோம் என்றால், ஊர்கூடி நின்று தேர் இழுத்தால் தேர் தெருவிலே வரும் என்று கூறுவார்கள். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. எனவே இந்த ஞானிகள் மூவருமே ஒன்றாக சேர்ந்து செயல்பட்டதன் காரணமாக தாங்கள் செல்ல வேண்டிய இலக்கை தெளிவாக அவர்கள் அடைந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் இந்த திருக்காட்சி பெருவிழா நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு, கிறிஸ்துவ சமூகமாக இருக்கின்ற நாம், குடும்பமாக இருக்கின்ற நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இப்பதாங்க சொன்ன, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு. கிறிஸ்துவ சமூகமாக இருக்கின்ற நாம், குடும்பமாக இருக்கின்ற நாம் இணைந்து செயல்பட, ஒருவரோடு ஒருவராக இணக்கமான உறவை வளர்த்துக் கொள்கின்றவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த இலக்கு என்பது நமக்கு எளிதான ஒன்றாக மாறிவிடும். அதைத்தான் இந்த ஞானிகளுடைய வாழ்வில நாம் பார்க்கிறோம். அவர்கள் வெவ்வேறு திசைகளில் இருந்து வந்தாலும் அந்த விண்மீனை கண்டவுடன் அவர்கள் அனைவருமே ஒன்றித்து அந்த விண்மீனை நோக்கி பயணித்தவர்களாக, தாங்கள் எந்த நோக்கத்திற்காக அந்த விண்மீனை பின்பற்றி சென்றார்களோ அந்த நோக்கம் அவர்களிலே முழுமையடைவதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த மூவருமே இணைந்து செல்கின்ற பொழுது ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் உதவி புரிபவர்களாக, ஒருவர் சோர்வுறுகின்ற பொழுது மற்றவர் தூக்கி விடுபவராக, அவருக்கு ஆறுதல் கூறுபவராக, அவரை தட்டி கொடுப்பவராக மாறுகின்றார்கள். எனவேதான் அந்த மூவரும் இணைந்து செயல்பட்ட பொழுது அந்த ஆண்டவரை அவர்கள் கண்டுகொண்டார்கள். அதே போன்று நம்முடைய வாழ்விலும் நாம் இணைந்து செயல்பட அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவ சமூகமாக, குடும்பமாக இணைந்து செயல்படுகின்ற பொழுது அந்த கிறிஸ்து என்னும் இறுதி இலக்கை நாம் அடைகின்றவர்களாக நம்முடைய வாழ்வில் இருப்போம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் தனித்து நின்றோம் என்றால் நாம் இருக்கின்ற இடம் தெரியாமல் நாம் மறைந்து போகின்றவர்களாக மாறிவிடுவோம். ஒரு குருவானவர் தன்னுடைய பங்கில் இருக்கின்ற இறை மக்களை சந்திப்பதற்காக அவர் வீடு வீடாக செல்கின்றார். இப்பொழுது எவ்வாறு நாங்கள் இந்த வீடுகளை வந்திருக்கின்றோமோ அதே போன்று அந்த குருவும் எல்லா இறை மக்களையும் சந்திப்பதற்காக வீடு வீடாக செல்கின்றார். அவ்வாறு ஒரு வீட்டிற்கு சென்ற பொழுது அந்த வீட்டில் இருந்த அந்த வீட்டினுடைய தலைவர் தொடர்ந்து கோவிலுக்கு வந்து கொண்டிருப்பவர். ஆனால் ஒரு 2-3 மாதமாக அவர் கோவிலுக்கு வரவில்லை. எனவே அந்த குருவானவர் அந்த வீட்டு தலைவரிடம், நீங்க ஏன் இப்ப கோவிலுக்கு வருவதில்லை, ஏன் பலியில் பங்கெடுப்பதில்லை என்று கேட்ட பொழுது அந்த வீட்டு தலைவர் இவ்வாறாக கூறினாராம், ஃபாதர், கூட்டமா இருந்து ஜெபிப்பதை விட தனியாக இருந்து ஜெபிப்பது மேல் என்று நினைக்கின்றேன். எனவே கும்பலாக நான் ஜெபிக்க விரும்பவில்லை. இந்த கும்ப எலி வளர்த்தோண்டாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது போன்ற கும்பலாக இருந்து நான் ஜெபிக்க விரும்பவில்லை, தனியாக வீட்டிலிருந்தே நான் ஜெபித்துக் கொள்கின்றேன் என்று கூறினாராம். குருவானவர் என்ன சொல்வதென்று தெரியாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தவர் அருகாமையில் அந்த விறகு கட்டைகளை வைத்து அடுப்பு குபு குபு என்று எரிந்து கொண்டிருந்தது. உடனே இந்த குருவானவர் ஒரு விறகு கட்டை எடுத்து தனியாக வைத்தார். சிறிது நேரத்தில் அந்த விறகு கட்டை என்ன ஆகும்? ஏன் அணைஞ்சு போகுது? எல்லாமே அந்த இடத்துல இருக்கு, ஆக்சிஜன் இருக்குது, அது ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் சிறிது நேரத்தில் அந்த விறகு கட்டையானது அணைந்து விடுகின்றது. எனவே அந்த வீட்டு தலைவருக்கு பங்கு தந்தை என்ன கூற வருகின்றார் என்பது தெல்ல தெளிவாக தெரிந்துவிட்டது. ஃபாதர், எனவே நான் தொடர்ந்து கோவிலுக்கு வர இறை மக்களோடு இணைந்து நான் ஜெபிக்கின்றேன் என்று கூறி அவர் பங்கு தந்தையை தன்னுடைய வீட்டிலிருந்து அனுப்பி வைத்தாராம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதுதான் நாம் அனைவரும்
இணைந்து செயல்படுகின்ற பொழுது நடக்கின்ற காட்சியாக இருக்கின்றது. நாம் தனித்து நின்றோம் என்றால் நாம் ஒவ்வொருவருமே இடம் தெரியாமல் அழிக்கப்படுகின்றவர்களாக மாறிவிடுவோம். எனவேதான் தனி ஒரு விளையாட்டில் கவனம் செலுத்துகின்றவர்கள் கூட அந்த தனி விளையாட்டில் அவர்களால் கவனம் செலுத்த முடியாது என்பதற்காக அவர்களோடு இணைந்து செயல்பட ஒரு பயிற்சியாளரை நாம் நியமிப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நாம் கிறிஸ்துவ சமூகமாக இருக்கின்ற பொழுது, குடும்பத்தில் இருக்கின்ற பொழுது இணைந்து செயல்படுகின்றவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இந்த திருக்காட்சி பெருவிழா நம்முடைய அந்த இலக்கை தெளிவாக அடைய நாம் கொண்டிருக்கின்ற மனநிலையை மாற்றி எளிமையான மனநிலை கொண்டவர்களாகவும் கிறிஸ்துவ சமூகத்தில் இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இணைந்து செயல்படுகின்றவர்களாகவும் அந்த இணைந்து செயல்படுதலின் வழியாக இறுதி இலக்கான கிறிஸ்துவை அடைகின்றவர்களாகவும் இருக்க நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. எனவே அந்த அழைப்பை ஏற்றவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இணைந்து செயல்படுவோம். எளிய மனம் கொண்டவர்களாக ஆண்டவரை கண்டுகொள்வோம். ஆமேன். வானமும் பூமியும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் வருவாராம். கண்ணே மறியிடம் பிறந்தவராம். இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். ராத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் மரியனை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம். மாறினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம். புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம் மீட்பராகிய இறைவனின் பரிவும் நேயமும் தோன்றியுள்ளன. நம்முடைய நற்செயல்களில் நம்பிக்கை கொள்ளாமல் இறைவனின் இரக்கத்தையே நம்பி அவருடைய திருப்பாதத்திலே நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் சமர்ப்பிப்போம். தேடுவோருக்கு விண்மீனாய் துணை நிற்பவரே, தாயாம் திருச்சபையில் உம்மை ஆர்வத்தோடு தேடும் மக்களுக்கு வழிகாட்டும் பொறுப்பில் உள்ள எமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவருக்கும் தேவையான அருவரங்களை தந்து காத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆர்வத்தோடு தேடிய ஞானியரின் காணிக்கை ஏற்றுக்கொண்டவரே, நாங்களும் ஏழை எளியோரில் உம்மை கண்டுகொண்டு அவர்களுக்கு உதவுதல் மூலம் உமக்கு பரிசளிக்கும் தாராள உள்ளத்தை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தடைகளை தாண்டி உம்மை கண்டுகொள்ள ஞானியரை வழி நடத்தியவரே, நாங்களும் உம்மை தேடி உமது பாதையில் நடக்கும்போது ஏற்படும்
துன்பங்கள் துயரங்களில் மூழ்கிட விடாமல் உம்மை முழுமையாக கண்டுகொள்ளும் வரம் அருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்றவரே, உமது இறை வார்த்தைகளிலும் வழிபாடுகளிலும் ஆர்வம் கொண்டு உம்மை தேடும் விசுவாசிகள் உலகில் அதிகரித்து உமது அரசை மண்ணில் நிலை பெற செய்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். எங்களை படைத்தவரும் பராமரிப்பவரும் பாதுகாப்பவருமான எங்கள் இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய நல்வாழ்விற்கு தேவையான எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் இந்த பலிபீடத்திலே ஏறெடுத்திருக்கின்றோம். இன்னும் ஏறெடுக்க முடியாமல் எங்களுடைய உள்ளத்தில் கொட்டி கிடக்கின்ற எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீர்தாமை கனிவோடு கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விற்கும் தேவையான எல்லா ஆசீர்வாதங்களை அன்னை வழியாக நிறைவாக பொழிந்து எங்களை வழிநடத்துமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் எங்கள் தாய்மும் தாயுமான வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் தன்னை வழியாகவும் உம்மை வார்த்தை கெஞ்சி கேட்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவானை கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு இலை படைத்தவரே, காணிக்கையாய் என்னை ஏற்றுக் கொள்வீரே. காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவானை கரம் நீட்ட வேண்டும். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உலகத்தை அன்பால் ஈர்த்தவரே, உலகத்தை அன்பால் ஈர்த்தவரே, உமக்கென என்னை நான் தருகின்றேன். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவானை கரம் நீட்ட வேண்டும். என்னகம் படைத்து என்னை காத்தீர், என்னடம் தருவேன் உம்மை தேடவே. என்னகம் படைத்து என்னை காத்தீர், என்னடம் தருவேன் உம்மை தேடவே. எனக்கென்று ஒன்றில்லை உலகில், எனக்கென்று ஒன்றில்லை உலகில், என்னையே அழைக்கின்றேன் உமக்குடனே. காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவானை கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையாய் என்னை ஏற்றுக் கொள்வீரே. காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவானை கரம் நீட்ட வேண்டும்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாக முடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தம் நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் ஏற்றுக்கொள்வாராக. என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, பொன்னையும் தூபத்தையும் வெள்ளை போலத்தையும் அல்ல, இவ்வழிபாட்டு நிகழ்ச்சி வெளிப்படுத்தும் பலியும் உணவுமான எங்கள் ஆண்டவர் இயேசுவையே இந்த அப்பரசத்தின் வழியாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் காணிக்கையை கனிவுடன் ஏற்றருளும். சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி புரியும் அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, ஏனாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவில்தான் எம் மீட்பு என்னும் மறைபொருளை புறவினத்தாருக்கு ஒளியாக இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்கள் மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் புதிய மாட்சியால் எங்களை சீர்படுத்தினீர். ஆகவே தூதர் அதி தூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் திருப்பெயரால் வருபவராசிர் பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மையும் ஆடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். மறுமலவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், இணையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், மக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, இந்த பலியை தங்களுடைய இல்லங்களில் இருந்து இணையதளத்தின் வழியாம் தொலைக்காட்சியின் வழியாம் கண்டு ஜபித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கமை என்று ஆடுகின்றோம். இந்த பலியின் வழியாக அவர்கள் வேண்டி விரும்பி கேட்கின்ற எல்லா வளங்களையும் நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நம்முடைய பிள்ளைகள் மீது நிறைவாக பொழிந்து அவர்களை வழிநடத்துமாறும் இந்த பலியை அவர்களுடைய இல்லங்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற ஹோலி கிராஸ் தொலைக்காட்சி நிறுவனத்தை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். தொடர்ந்து இவர்கள் இந்த பணியை செய்ய தேவையான அருள் பொருள் உதவிகளை நம்முடைய பிள்ளைகளிடமிருந்து நிறைவாக பெற்று இவர்கள் ஆண்டவர்களுடைய வார்த்தையை அறிவிக்க தொடர்ந்து இவர்களை ஆக்கமும் ஊக்கமும் படுத்துமாறுமை என்று ஆடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார் உறவினர், உடன் பிறந்தோர், நண்பர்கள், இன்னும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்து அன்னை, அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உம்முடைய நாமம் மாற்றிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக.
ரட்சித்தருள். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரை காணத்தான் அன்று எளிய உள்ளத்தோடு ஞானிகள் பயணித்து சென்றார்கள். இதோ அவரே இன்று நம் மத்தியில் எழுந்தருளி வருகின்றார். அவரை உட்கொள்ள இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, என்னுள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியேற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். உள்ளம் இன்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. உள்ளம் இன்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. நீர் திடல், நீர் கடல், நீர் ரகுதலம் சங்கீதமாம். நீர் திடல், நீர் கடல், நீர் ரகுதலம் சங்கீதமாம். மழையாக நதியாக இசையாக வா, புலமாக உறவாக உயிராக வா. உள்ளம் இன்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. அனைவருக்கும் தந்தையாகிய இறைவா, உமக்களாகிய நாங்கள் இத்திருவிருந்தில் பங்கு கொள்ள திருவுளமானி. உலகுக்கெல்லாம் மீட்பராக தம்மையே வெளிப்படுத்திய கிறிஸ்துவை இங்கு சந்தித்த நாங்கள் எங்கள் வாழ்வில் அவரை அறிக்கையிடவும் எல்லா மக்களும் உமது விண்ணக ஒளியால் வழிநடத்த பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.